ஃப்ரெண்ட்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2007ஆம் வருடம் என்னுடைய திருமணத்திற்கு முந்தைய வாரம் நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தில் நான் ஜெபித்த ஒரு காரியம், தொடர்ந்து என்னுடைய திருமணத்திற்காக ஜெபித்தேன். கர்த்தர் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் என்னவென்று இயேசுவினிடத்தில் கேட்டு நான் தெரிந்து கொள்ள, நான் அதன் மூலமாக ஜெபிப்பதற்காக கர்த்தருடைய பாதத்தில் நான் உபவாசத்தை காத்திருக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்காக ஜெபித்தேன். எப்பொழுது திருமணத்துக்கு முன்பதாகவே என் சந்ததிக்காக ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான், உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பின்வருகிற ஒரு வசனம் இப்படியாய் சொல்லும், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் என் கர்த்தருடைய பேரிலே கையெழுத்து போடுவான் என்று சொல்லி 3 விதமான பிள்ளைகளை குறித்து, அதில் ஒரு நபரை குறித்து எழுதியிருப்பார்கள். எனக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் நியமித்திருந்தார். ஒரு குழந்தை தவறிவிட்டது. மீதி 2 பெண் பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபையினாலே வளர்க்கப்பட்டு வருகின்றது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை என் மகள் இப்போ +2 படிக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களுடைய எக்ஸாம்ஸாக நான் ஜெபிக்கும் பொழுது இதே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வேற எதையுமே அவர் கொடுக்கவே இல்லை. இதே வாக்குத்தத்தை கொடுத்திருக்கார். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த வார்த்தைகள் வசனம் சொல்லுகிறது அல்லவா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாதவைகள். இன்றும் கூட என் சந்ததியின் மீது அவருடைய ஆவியையும் என் சந்தானத்தின் மீது அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சந்ததியின் மீதும் உங்களுடைய சந்ததியின் மீதும் ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரில் கட்டப்பட்டிருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆமென் என்றும் நடக்கும். நாம ஒரு வழிபோக்கரை போல, குறி கேட்பதை போல வாக்குத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதனாலதான் அந்த சாரம்சம் நமக்கு என்னவென்று புரிவதில்லை. எத்தனை வருடங்கள் கழித்து நீங்கள் ஜெபித்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வாக்குத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். அவர் உயிருள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் என்னுடைய குடும்பத்திற்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இன்றும் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு வார்த்தையும் தவறுனது கிடையாது, ஒரு வார்த்தையும் தவறுனது கிடையாது. நான் கர்த்தரிடத்துல அதிகமாய் நான் கேட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய கிருபை எங்க குடும்பத்தின் மீது இருக்கணும், அவர் என் குடும்பத்தை நடத்தணும், அவர் சொற்படி கேட்டு அந்த வார்த்தையின்படி நாங்க நடக்கணும் என்று சொல்லி கேட்டேன். கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உயிருள்ள தேவனாகிய கர்த்தர். 2 பிள்ளைகளும் தேவ ஞானத்தில் நிறைந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவ கிருபை தான் நான் கேட்டேன். தேவ ஆவியில் நிரம்ப வேண்டும் என்று கேட்டேன். பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் படிக்க வேண்டும், அதை ருசி பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். உலக ஞானத்தையும் சேர்த்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று நாம் எதை கேட்கின்றோம்? என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல குரூப் எடுக்கணும், நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கணும், இதற்காக தான் ஜெபிக்கிறோம். தவறில்லை. ஆனால் முன்பதாக வேதவசனம் சொல்லுகிறதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கின்ற வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்கிறோம். மேலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவராஜ்யத்தை நாம் தேடவில்லை. நாம் தேவராஜ்யத்தை தேடும் பொழுது இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளைகளுக்காக இதுதான் எடுக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். என் பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். உங்களுடைய பிள்ளைகளையும் நடத்துவார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் எதிலேயோ குறைவுள்ளவர்களா இருக்கின்றார்களா, ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கின்றார்களா, ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்காமல் இருக்கின்றதா, உங்களுக்குரிய காரியங்கள், நீங்க விருப்பப்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்றதா, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பியுங்கள். உங்களுடைய ஆவலை, உங்களுடைய தேடுதலை இயேசுவுக்காய் நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய உலக தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உலக தேவைக்காய் ஜெபிப்பதை நிறுத்தி விடுங்கள். உங்களுடைய தேவைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய தேவை, பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவலாய் இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை எடுத்து நடத்துவார். என் பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், என் சந்ததியின் மீது ஊற்றப்பட்ட அந்த ஆவி உங்கள் மீதும் உங்கள் சந்ததியின் மீதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக ஊற்றப்பட்டிருக்கும். Have a blessed day. Praise be to God.